குவாலிட்டி, டைம், ப்ரைஸ் எவல்யூஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எல்லா காமன் மேனுக்கும் இருக்கிற கொஸ்டின் தான். பிளான் அப்ரூவல் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுண்ட் ஒர்க் ஒன்று நல்லா பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்கனாலே எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை வந்து சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். சார், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது சார்? அண்ட் இவ்வளோ இயர்ஸாக எப்படி எவால்வ் ஆகுது? அதாங்கம்மா, இப்போ எவல்யூஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து மேனுவல் காங்கிரீட், ரெசிடென்ஷியல் ஹவுஸ்லாம் மேனுவல் காங்கிரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் காங்கிரீட்டுக்குமே நம்ம இப்போ பிரிட்ஜெல்லாம் எப்படி ஆர்எம்சி அந்த லாரியில் வச்சு போடுறாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து போக ஆரம்பித்தாச்சு. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சஸ். ஏன்னா இப்போ ரெசிடென்ஷியலுக்கே நம்ம இப்போது நம்ம கம்மி எம்கியூக்குமே இப்போ அவங்க வராங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது போடும்போது என்ன ப்ளஸ் அப்படின்னா டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம கிடச்சிரும் அங்கேயே. ஸோ நம்ம என்ன காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்லாம் நம்ம இப்போ நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஒரு 7 டேஸ், ஒரு 21 டேஸ் ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ அவங்களே நமக்கு இப்போ இப்போ அல்ட்ராடெக்கில் போடுறீங்க அப்படின்னா அவங்களே இப்போ நம்ம அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க 21 டேஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளாஸ்டரிங் வந்து ஜிப்சம் பிளாஸ்டர்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி எவல்யூஷனுங்கிறது எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா டைமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பிளாஸ்டரிங் ஜிப்சம் பிளாஸ்டர் வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக நீங்கள் சிமெண்ட் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணாமல் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணுறதுனால டேரெக்டாக நீங்கள் பெயிண்டிங் எல்லாமே அது மேலே அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகும் அப்படி நீங்கள் பண்ணும்போது. அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா கிராக் ஃப்ரீ. உங்களுக்கு கிராக்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இன்னொன்று நம்ம இப்போது இந்த கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெஷ் வந்துருச்சு. ஸோ மெஷ்ஷை வச்சு நீங்கள் பிளாஸ்டரிங்கும் பண்ணலாம், ஜிப்சம் பிளாஸ்டரும் பண்ணலாம். ஸோ அந்த கிராக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய எவல்யூஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சார், உங்களோட ப்ராஜெக்டில் காஸ்ட், குவாலிட்டி, டைம் அதெல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக வரவங்களுக்கோ இல்லை வந்துட்டு ஃப்ரெஷராக இருப்பாங்கல்ல அவங்களுக்கோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? குவாலிட்டி, டைம், ப்ரைஸ் இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சைட்டு, அந்த ஏரியா எல்லாமே பொறுத்து தான். இப்போ குவாலிட்டி அண்ட் டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். மினிமம் எந்த ஒரு சைட்டும் உங்களுக்கு டக்குன்னு உடனே நாளைக்கு இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் வந்து உடனே நாளைக்கு காலையில் முடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு 8 to 10 months நம்ம டைம் தரோம் இல்லைங்களா. அதுலேயே அந்த குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் எல்லாமே வந்து பல்க் பர்ச்சேஸ், நம்ம எல்லாமே வந்து ஹோல்சேல், ஸோ எல்லாமே டேரெக்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து எடுப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து காஸ்ட் எல்லாமே ஆஸ் எ பில்டராக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு காஸ்ட் எல்லாமே மாறும். ஸோ இப்போ நீங்கள் வாங்குறது நாங்கள் வாங்குறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஃப்ரெஷராக இருக்காங்கல்ல, இல்லை புதுசாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸாக என்ன சொல்லுவீங்க சார்? ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு நம்ம சொல்லணும்னா இந்த குவாலிட்டி அண்ட் டைம், ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ரீ பிளான்டாக நீங்கள் வந்து அதோட கிரவுண்ட் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ என்ன மெட்டீரியல் நம்ம வரப்போகுது, எந்த ஏரியாவில் நம்ம பண்ண போகிறோம், மழை டைமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிரவுண்ட் ஒர்க் ஒன்று நல்லா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கனாலே நம்ம எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை வந்து சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடலாம். இட் வில் பி குட் ஆக்சுவல். ஓகே சார், இப்போ இந்த பெர்மிஷன் அண்ட் அப்ரூவல் அதெல்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எல்லா காமன் மேனுக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். பிளான் அப்ரூவல் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் அப்ரூவல் வந்து காமன் மேன் எல்லாருக்குமே எப்படி வாங்கணுன்ற ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 1 month வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஒரு சைட்டுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாம்பரம் சிட்டி லிமிட்டில் மாறிடுச்சு, அங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிடிசிபின்னா பஞ்சாயத்து லிமிட்டில் ஒரு மாதிரி அப்ரூவல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு நீங்கள் இது மேடவாக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல அப்ரூவல் வாங்கணும். ஒன்று வந்து சிட்லப்பாக்கம் யூனியனில் வாங்கணும், இன்னொன்று வந்து மேடவாக்கம் லோக்கல் பஞ்சாயத்தில் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் மேன் வந்து அவ்வளோ அலைஞ்சி அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டுலாம் வாங்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போது அதை வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியலுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து தமிழ்நாடு சிங்கிள் போர்ட்டல் வெப்சைட்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போது காமன் மேன் வந்து எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்லேயே அமௌண்ட்டும் பே பண்ணி அப்ரூவலை இம்மிடியேட்டாகவும் நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இப்போது இந்த அப்ரூவல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காமன் மேனுமே டேரெக்டாக வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஒரு ரெசிடென்ஷியல் வீடு கட்டுறவங்க
அந்த வெப்சைட் மூலிமா நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாகவே கொஞ்சம் வாங்கலாம். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஸோ இது நல்ல விஷயம்னே சொல்லுவேன்.